பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, எல்லா உயிர்களுக்கும் எது விதையோ தோன்றுவதற்கு காரணமாக இருக்கோ அது நான் தான். என்னை இன்றி இருக்கக்கூடிய உயிரினம் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. என்னுடைய விபூதிகளுக்கு, பெருமைகளுக்கு முடிவே இல்லை. அவற்றுள் ஒரு சின்னதை தான் உனக்கு நான் காமிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். மகிமையும் அழகும் வலிமையும் உடையது எதுவோ அதெல்லாம் என் ஒளியுடைய ஒரு பகுதியில் உண்டானது தான். மகிமையும் அழகும் வலிமையும் உடையது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னுடைய பகுதி, ஒரு ஒளியுடைய அந்த வெளிச்சத்தில் வரக்கூடிய ஒரு சிறு பகுதி. ஏதேனும் ஒரு உயிர் அல்லது பொருள் நம்மை கவரக்கூடியதாயின் ஈஸ்வரனுடைய மாண்பில் அது அமைந்ததென்று உணர்க. இறைவனுடைய அருளால் தான் கிடச்சிருக்கு. அர்ஜுனா, இதனை பலவிதமாக பகுத்தறிவதால் உனக்கு ஆவதென்ன? பகுத்தறிதல்னா ஒரு விஷயத்தை ஆய்ந்து பார்க்குறது. உனக்கு அது தேவையில்லை. நீ சரணாகதி அடைஞ்சிருக்க, என்னை முழுமையாக நம்புகிற. அதனால் நீ மேற்கொண்டு யோசிக்க தேவையில்லை. எனது ஓர் அம்சத்தால் இந்த உலக அனைத்தையும் நான் தாங்கி நிற்கிறேன். தனது முக்கியமான தன்மைகளை மட்டும் அர்ஜுனன் அறிந்து கொண்டால் போதாது. இனிமேல் தான் சாரத்தை சொல்லப் போவதாக பகவான் தெளிவாக சொல்கிறார். 10வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. இப்போ 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம். விஸ்வரூப தர்சன யோகம் பகவானுடைய விஸ்வரூபத்தை பற்றியும் அதை துதிப்பது பற்றியுமே இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனன் கேட்டார், என்னை காத்தருவதற்கு, என்னை பாதுகாக்கிறதுக்கு உம்மால் உரைக்கப்பட்ட ஆத்ம தத்துவங்களில் எனது மயக்கம் ஒழிந்தது. மயக்கம்னா சந்தேகம். இப்போ உங்களால் நான் ஆட்கொண்டதால், அருளதால், அருளுதல்னா உறவுதல், காத்து அருளுதல், என்னை பாதுகாத்து அருள் செய்கிறீங்க. அதனால் என்னுடைய மயக்கம், குழப்பம் தீர்ந்துருச்சு. பகவானுடைய பிரபாவம், ஐஸ்வர்யம், ரகசியம், சொரூபம் இவற்றை அறிந்து கொண்டால் மயக்கம், அறியாமை ஒழியும். பகவானுடைய பிரபாவம், ஐஸ்வர்யம், ரகசியம், சொரூபம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மயக்கம் போயிடும். கமலக்கண்ணா, உங்களிடமிருந்து உயிர்களின் பிறப்பு இறப்பும் விரிவாக கேட்கப்பட்டன. உங்கள் அழிவற்ற பெருமையும் கேட்கப்பட்டது. பரமேஸ்வரனே, தங்களை பற்றி தாங்கள் கூறியது முற்றிலும் முறைனா 100% கரெக்டு. இனி தங்களுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை காண விரும்புகிறேன். ஞானம், ஈஸ்வரத்தன்மை, சக்தி, பலம், வீரியம், தேஜஸ் இவற்றோடு கூடியது பகவானுடைய ஸ்வரூபம். ஞானம், ஈஸ்வரத்தன்மை, சக்தி, பலம், வீரியம், தேஜஸ் இவற்றோடு கூடியது தான் பகவானுடைய ஸ்வரூபம்.